ரகு தாத்தா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹிந்தியை பற்றி பேசிட்டு ஹிந்தி படம் பண்ணுறீங்களே அப்படின்னாங்க. இது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹிந்தியை பற்றின படம் கிடையாது. இது பொதுவாகவே திணிப்பை பற்றின படம். திணிப்பு, இம்போசிஷனை பற்றின படம். இப்போது பெண்கள் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொண்ணுங்கன்னா இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் சிரிக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான திணிப்பு தான். நானே ஸ்கூல் படிக்கிற டைமில் எப்போவாது ஒரு மேத்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ ஒரு 80 மார்க்ஸ் வாங்கிட்டா போகிறோம். அது வாங்குறதே எப்போவாது தான் வாங்குவோம். அதுலேயே வாங்கிட்டோன்னா உடனே முதல்ல கேட்குற கேள்வி சயின்ஸா கம்ப்யூட்டர் சயின்ஸா, டாக்டரா இன்ஜினியரா அப்படிம்பாங்க. அதுவுமே ஒரு வகையில் திணிப்பு தாங்க. ஏன்னா நம்ம ஒரு சினிமா அப்படி இப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறது அதுவும் ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் தான். ஸோ இந்த மாதிரி சொசைட்டல் ப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்டீரியோடைப்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி வந்த நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களில் அது மாதிரி ஒருத்தி தான் கயல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கெல்லாம் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணனால்தான், இதெல்லாம் பிரேக் பண்ணி வந்ததுனால்தான் இன்றைக்கி நம்மளால், பெண்களால் இன்றைக்கி இங்கே உட்காந்து நம்மளால் பெருசாக கனவு காண முடியுது. ஸோ அந்த மாதிரி எல்லா விமெனுக்கும் who have struggled and come all their way, and to also Kayal நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன்.